திடீர் திருப்பம். விஜய்க்கு கிரீன் சிக்னல் காட்டிய ஆளுநர். பச்சை கொடி. 113 பேரை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க முடியுமா? குறிப்பிட்ட காலத்துக்குள் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியுமா என விஜயை மீண்டும் அழைத்து விளக்கம் கேட்ட தமிழக கூடுதல் ஆளுநர். இதை அடுத்து ஆளுநரிடம் விஜய் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கியதாகவும், இதை அடுத்து அவர் ஆட்சி அமைக்கலாம் என்று ஆளுநர் பச்சை கொடி காட்டியதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. எனவே விஜயை மீண்டும் ஆளுநர் இன்று காலை அழைத்து அவரை ஆட்சி அமைக்கும் உரிமை கோரலுக்கு அனுமதி வழங்கியதாக தெரிகிறது. இதை அடுத்து விஜய் என்று பதவியேற்பார், எப்பொழுது பதவியேற்பார் என்ற விவரம் இனி தெரிய வரும். இந்த சூழலில் விஜய்க்கு ஆதரவு தரும் வகையில் நாளை 2 கம்யூனிஸ்டுகளும் முடிவெடுக்கும் என்ற செய்திகளும் வெளிவர துவங்கியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தலா 2 எம்எல்ஏ தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் அவர்கள் இருவரும் விஜய்க்கு ஆதரவு தருவார்கள் என்று தற்பொழுது செய்திகள் வெளிவருகின்றன. இதற்கான ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற்று விஜயை நாளை சந்தித்து, ஏற்கனவே காங்கிரஸ் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கியது போல் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து நாளை விஜயை சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்குவார்கள். இதை அடுத்து பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே, பெரும் பரபரப்புக்கு இடையே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் நாளை தன் கட்சி உயர்மட்ட குழுவை கூட்டுகிறார். இந்த கூட்டத்தில் அவரும் விஜய்க்கு சாதகமாக ஆதரவு கடிதத்தை வழங்குவார் என்று செய்திகள் வெளிவருகின்றன. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற உள்ள நிலையில் விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு 6 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் கம்யூனிஸ்டிடம் இருந்து தலா 2 வீதம் 4ம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து 2 தொகுதிகளும் கிடைத்தால் உடனடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை விஜய்க்கு கிடைத்துவிடும். இந்த சூழலில் விஜயை இன்று 2ஆம் முறையாக அழைத்த கவர்னர் அவரிடம் சில விளக்கங்களை கேட்டதாகவும், அதற்கு உரிய விளக்கங்களை விஜய் வழங்கியதாகவும், இதை அடுத்து அவர் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. எனவே நாளை அனைத்து பிரச்சனைகளும் முடிவற்று விஜய் பதவியேற்பார். இதற்கான ஏற்பாடுகளை கவர்னரின் அனுமதிப்படி தமிழக அரசு அலுவலர்கள் பொதுப்பணித்துறை செயல்படும் என தெரிய வருகிறது. ஆனால் பதவியேற்கும் இடம் நேரு இண்டோர் ஸ்டேடியமா அல்லது கவர்னர் மாளிகையா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. எந்த நேரம், எந்த நாள் என்பதை விஜய் முடிவு செய்து அறிவிப்பார் என தெரிய வருகிறது. இந்த பரபரப்பான சூழலில் தமிழகம் முதல்வர் ஆகிறார் விஜய். எனவே திராவிட கழகங்களுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு மலர்கிறது. தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக முதல்வர் பொறுப்பேற்கிறார் விஜய். தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தலில் திராவிட கழகங்களை தோற்கடித்து எந்த விதமான கட்சி பின்பலமும் இல்லாத ஒருவர் ஆட்சிக்கு வருவது இதுவே இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை என்றே அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே நாளை விஜய் பதவியேற்பார் என தெரிய வருகிறது.